சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, சோம்பு, புதினா, மல்லி, கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண முட்டையை ஒரு பிளேட்டுக்கு அரேஞ்ச் பண்ண பிறகு சிறிதளவு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை 2 சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்த பிறகு ஆயிலில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரு பிரிஞ்சு வராது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, குழம்புது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க விதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணால் நம்மளுக்கு சுவையான முட்டை கிரேவி ரெடி. செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.